நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் உழவர் சந்தை அருகே 3.65 கோடி மதிப்பீட்டில் வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. இந்த வணிக வளாகத்தில் சுமார் 74 கடைகள் உள்ளது. அதேபோன்று சின்னமனூர் வாரச்சந்தை அருகே 12 கடைகள் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது. இந்த உழவர் சந்தை வணிக வளாகம் மற்றும் வாரசந்தை வணிக வளாகத்தில் உள்ள கடைகளுக்கான ஏலம் இன்று நகராட்சி அலுவலகத்தில் ஆணையாளர் கோபிநாத் தலைமையில் ஏலம் நடைபெற்றது. கடைகளுக்கான மனு மற்றும் டெபாசிட் தொகையாக ரூபாய் 1,00,000 டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் எடுத்து நேற்று மதியம் 3 மணி வரை நகராட்சி அலுவலகத்தில் ஏராளமானோர் செலுத்தியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று பொது ஏலம் காலை 10 மணிக்கு மேல் நடைபெற துவங்கியது. இந்த ஏலத்தில் உள்ள 74 கடைகளுக்கு ABC என 3 பிளாக்கில் வீதம் பிரிக்கப்பட்டு ஏலம் நடைபெற்று வந்தது. இந்த கடைகளுக்கான ஏலம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று வந்த சூழலில் உழவர் சந்தை வணிக வளாகத்தில் உள்ள C11 என்ற கடைக்கான ஏலம் துவங்கியது. இந்த கடைக்கான ஏலம் எடுப்பதில் இரு தரப்பினரிடையே ஆரம்பத்திலிருந்து போட்டிகள் நிலவியது. ஆணையாளர் முன்னிலையில் நடைபெற்று வந்த இந்த ஏலத்தில் சிறிது நேரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதங்கள் துவங்கியது. வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக உள்ளே வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அமர வைத்தனர். மேலும் நடைபெற்ற அறையில் ஏலம் கேட்பவர்கள் தவிர மற்றவர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அந்த கடைக்கான ஏலம் நடைபெற்று இந்த கடைக்கான ஏலத்தொகை ஆரம்பமாக 6,000 ரூபாயில் துவங்கியது. இறுதியாக கிரண் என்பவர் ரூபாய் 27,500க்கு அந்த கடையை ஏலம் எடுத்தார்கள்.